அறத்துப்பால். மனிதா, அன்பை மட்டும் நீ எந்த பூட்டு போட்டும் மறைக்கவே முடியாது. அது ஒரு சமயத்தில் வெளிப்பட்டுவிடும். நீ யாரை அன்போடு நேசிக்கிறாயோ அவர் துயரப்பட்டால் உன் கண்ணில் தானாக கண்ணீர் வந்துவிடும். அதுவே அன்பின் இலக்கணம். மனிதா, நீ பிறரை அன்போடு பார்க்காதவரை உன்னிடம் உள்ள எதையும் கொடுக்க மாட்டாய். தனக்கு என்றே வைத்துக் கொள்வாய். நீ பிறரிடம் அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போது உன்னிடம் உள்ளதை மட்டுமல்ல உன்னையே தருவதற்கு கூட தயங்க மாட்டாய். மனிதா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஏங்குவது அன்புக்காக மட்டுமே. உயிரோடு தொடர்புள்ளது அன்பு. நீ எப்படி அன்புக்கு ஏங்குகிறாயோ அது போலத்தானே பிறரும் ஏங்குவார்கள். நீ அன்பை பெறுவதற்கு அன்பையே நீ பிறருக்கு கொடு. மனிதா, நீ யாரிடமும் அன்பாக இருப்பேன் என்று முடிவு செய். நீ அன்பாக பிறரிடம் பழக பழக ஆர்வம் உண்டாகும். ஆர்வம் வளர வளர பல நட்புகள் கிடைக்கும். பலருடைய நட்பு கிடைத்தால் அதுதானே சிறப்பு. மனிதா, நீ யாரிடமும் குறை காணாமல் அன்பாக இருந்து பார். நீ தான் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்பவனாக இருப்பாய். இதயத்தில் அன்பு உள்ளவன் என்றுமே இன்பமாக வாழ்கிறான். மனிதா, ஒருவன் நல்ல அறத்தோடு வாழ்கிறான். அதனால அவனிடம் மட்டும் நான் அன்போடு பழகுவேன் என்று அறியாமல் நினைக்காதே. மற்றொருவன் அறமே இல்லாமல் வாழ்கிறான். அவனிடமும் நீ அன்பாக பழகு. உன் தூய அன்பினால் அவனும் திருந்திவிடுவான். மனிதா, உன் நெஞ்சில் தூய அன்பு இல்லாமல் நீ எந்த தர்ம காரியமும் செய்யாதே. நீ அன்பில்லாமல் தர்மமே செய்தாலும் அது எலும்பில்லாத புழுவை வெயில் வாட்டுவது போல வாட்டும். தர்மம் செய்தும் உன் மனதில் சாந்தி உண்டாகாது. மனிதா, துளியும் நீர் இல்லாத கெட்டி மண்ணில் மரம் முளைத்து இருக்கும். இலைகள் காய்ந்து கிடக்கும். பார்த்து இருக்கிறாயா? உன் நெஞ்சில் பிறரை கண்டு தூயன்பு ஏற்படாது இருந்தால் நீ இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மரத்திற்கு சமம்தான் நீ. அன்பு இல்லாத வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கு. அன்பாக இரு. மனிதா, உலகத்திலேயே பேரழகனாக இரு. பேரழகியாக இரு. உன் இதயத்தில் அன்பு என்ற பிரேமை இல்லை என்றால் உன் அழகினால் என்ன பயன் உண்டாக போகிறது? அழகு இருந்தாலும் அன்பாகவும் இருக்க ஆசைப்படு. மனிதா, நீ யாரிடம் அன்பாக இருக்கிறாயோ அவர்கள் கண்ணுக்கு உயிருள்ள உடல் போல தென்படுவாய். நீ யாரிடம் அன்பு காட்டாமல் இருக்கிறாயோ அவர்கள் கண்ணுக்கு எலும்பு சதையை போர்த்தியுள்ள உடல் போலத்தான் தெரிவாய். சமஸ்கிருதம் தர்மம் அர்த்தம் காமம் என்று சொல்கிறது. அதையே தமிழில் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறோம். திருவள்ளுவர் இங்கு அன்பு அதாவது பிரேமையின் மகத்துவத்தை, அதன் அவசியத்தை, அதனால் ஏற்படும் நன்மையை பற்றி சொல்கிறார். அதிகாரம் 8 இல்லறவியல் அன்புடைமை.